ஃபஸ்ட்டு நன்றி தான் சொல்லணும். நான் அவ்வளோ விஷயங்கள் இங்கே எனக்கு கிடச்சிருக்கு. மாஸ்டருக்கு காலம் ஃபுல்லாக நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். மாஸ்டருக்கு மட்டும் இல்லை, அட்மின் டீமுக்கு, இங்கே இருக்க வாலண்டியர்ஸ்க்கு எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹாப்பியாக இல்லாமல் இங்கே வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இது இந்த மேடம் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கிளாஸஸ், ஏகப்பட்ட ஃபீஸு, ஏகப்பட்ட இன்றைக்கி லீடிங்காக இருக்கிற ஸ்பிரிச்சுவலில் இருக்க குருஜி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கிளாஸஸ் எடுத்துகிட்டு, அது இல்லாமல் எங்கள் காலகட்டத்தில் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து சோஷியல் மீடியா இந்த யூடியூப் எல்லாம் கிடையாது. ஒரு கிளாஸும் டைரக்ட் கிளாஸு பே பண்ணி போகணும். ஸோ அந்த மாதிரி தேடி 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 படித்தவங்க தான் எங்களோட ஃபேமிலியில் மேக்ஸிமம் அப்படி தான் இருப்போம். நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்தோம், ஹாப்பியாக தான் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு விஷயமாக அச்சீவ் பண்ணிகிட்டே வந்தோம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு வந்து ஒரு சின்ன ஒரு செட்பேக்கு, கொரோனா. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எல்லாருமே வந்து தைரியமாக தான், என்னால் ஏற்றுக்கவே முடியல. பயம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த கிளாஸ் மட்டும் கிடைக்கல அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய குருமார்களை பார்த்துட்டேன், பேசிட்டேன். எல்லாமே இவங்க சொன்ன மாதிரி பிரபஞ்சம்னா என்ன, எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணும் எல்லாமே தெரியும். இந்த செட்பேக் வந்ததுக்கப்புறம் என்னால் வந்துட்டு அதெல்லாத்தையும் யோசிக்க முடியல. அடுத்து நான் எங்கே தெரியுமா போயிருப்பேன், இங்கே மட்டும் வரல அப்படின்னா, அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்தாலஜி, என்னென்ன நாலேஜ் இருக்கோ எல்லாத்துக்கும் போயிருப்பேன். ஸோ என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து என்னை வந்து லைட்டாக அப்போ தான் கொண்டு வராங்க, என்னை உள்ளே தள்ளுறதுக்கு பார்த்தாங்க. பை காட் கிரேஸ் எங்கள் அண்ணன் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டார், மாஸ்டர்கிட்ட விட்டுட்டார். முதல்ல நான் மாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன். நான் என்னன்னா, எல்லாமே நல்லா இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கும், பட் ஒரு விஷயம் நடக்காத போது அதை வந்து தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தான் நான் இங்கே வந்தேன். அப்போ வந்து நான் மாஸ்டர்கிட்ட ஃபீல் பண்ணேன் ஒரு நாள். மாஸ்டர் என்ன மாஸ்டர், எதுவுமே சேஞ்சஸே பெருசாக எனக்கு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழாத குறையாக அவர்கிட்ட பேசினேன் நான். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், மா விதைச்சாச்சு, கண்டிப்பாக வந்தே தீருனாரு. வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன வந்துட்டுருக்கு அப்படின்னா, என்னுடைய ஹெல்த் நல்லாயிட்ருக்கு, என்னுடைய வெல்த் டெய்லி பணம் வந்துட்டுருக்கு, என்னுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் பையனுக்குமே நிறைய கான்ட்ரவர்சி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? மற்றது எல்லாத்த விட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துலேயும் நம்ம ஷைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து ஓடிட்டே இருக்கோம். ஸோ அது வந்து மெயினாக சரி ஆக ஆரம்பிச்சிருக்கு. யாரோலாம் வந்து சரி பண்ணலை, உன்னாலேயே சரி பண்ண முடியும். அதுக்கு நீ தான் விதை போடணும், அதை நீ தான் சரி பண்ணணும். இது எல்லோரும் மற்றவங்களாம் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னா, சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை என் புத்தி வேலை செய்யலையா அந்த டைமில் என்னன்றது தெரியும், எல்லாமே தெரியும். அதுக்கும் ஒரு அருள் வேணும், அது ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். இதை இவங்க சொல்லி கொடுக்குறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, உள்ளே போகிறதுக்கு ஒரு அருள் வேணும். அது இங்கே தான் கிடச்சிது எனக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அட்டன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணா வந்தார், அப்புறம் எங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்து அவர் தான் வந்து எங்கள் கிளாஸில் அவர் அட்டன் பண்ணார். எங்கள் பையன் கிளாஸ் அட்டன் பண்ணோடனே சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் பையனும் அண்ணாவும் சேர்ந்து என்னை கொண்டு வந்து உள்ளே விட்டாங்க. அடுத்தது எங்கள் ஃபேமிலியில் அம்மா, அண்ணி, அண்ணன் பையன், ஸோ டோட்டலாக எங்கள் வீட்டு பெட்ஸ் மட்டும்தான் என்ன உள்ளே வரல. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே இங்கே வந்து அட்டன் பண்ணிட்டோம். இப்போ கூட பாருங்கள், நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த சென்னையில் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டுருக்காங்க, வந்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கி சண்டே நிறைய பேர் நான்வெஜ்ஜோடு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, சினிமாவுக்கு போவாங்க. பட் எல்லாருக்கும் அந்த வாய்ப்போ அந்த ஒரு கொடுப்பனையோ கிடைக்கல. நீங்கள்லாம் இங்கே உள்ளே வந்திருக்கீங்களா, உண்மையிலே நீங்களாம் ரொம்ப பிளஸ்டு. அதனால தான் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் வழக்கப்படி சொன்னால் கூட உங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமோ இல்லை யாரோ ஒருத்தர் கடவுளுடைய பிளஸ்ஸிங்கோ தான் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அதே மாதிரி இங்கே கொஷின்ஸ் கேட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு, ஒரு டிபேட் நான் பண்ணலை, எனக்கு கிளாரிட்டி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ரொம்ப பேசிகிட்டு இருந்தார். நீங்கள்லாம் வந்து இந்த கிளாஸோட செல்லக்குட்டிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ உங்களை மாதிரி வந்து ஒரு தேடுதலும் ஒரு கேள்வியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் நீங்கள்லாம் எல்லாருமே ஷைன் பண்ண முடியும். ஏன்னா நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ரொம்ப லாஜிக்கலான மைண்டோடு யோசிக்கிறாள் நான். இது ஏன் இப்படி நடக்குது, இது எப்படி நடக்கும், நான் இதை பண்ணால் தான் என் பையன் இப்படி நடந்துப்பான், நான் இப்படி நடந்துட்டால் தான் என்னோடய ஹஸ்பண்ட் இப்படி நடந்துப்பார், நான் இதை பண்ணால் தான் என் ஸ்டாஃப்ஸ் இப்படி நடந்துப்பாங்கல்ல. நான் லாஜிக்காகவே யோசிப்பேன். கஸ்டமருக்கு இதை கொடுத்தா தான் கஸ்டமர் இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே வந்து சுத்த ஹம்பக். லைஃப் இஸ் மேஜிக். நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக கேட்டுட்டோம் அப்படின்னா மேஜிக்கலாக எல்லாமே அடுத்த செகண்ட் நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதை வந்து நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன்.
மாஸ்டருக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு மாஸ்டரை பார்க்கும்போதெல்லாம் இந்த ஒரு சின்ன ஸ்டோரி, ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு அடுத்தது மாஸ்டரோட செக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த செஷனுக்காக நான் கொஞ்சம் கம்மியாக பேசிடுறேன். ஒரு சின்ன குட்டி ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஒரு ரிஷி அவருக்கு வந்து சிற்பம் வடிக்க தெரியும். அவர் வந்து ரிஷியும் கூட ப்ளஸ் சிற்பியும் ரெண்டும் சேர்ந்தவர். அவர் வந்து எங்கேயாவது ஒரு நல்ல குவாலிட்டியான கல்லை பார்த்தா உடனே வந்து சிலையை வடிச்சிருவார். அதான் அவருடைய வந்து பழக்கம் அவருக்கு. ஸோ எங்கே வந்து குவாலிட்டியான பாறாங்கல்ல பார்த்தாலும் அவர் வந்து எடுத்து வச்சு சிலையை வடித்து வச்சுட்டு போயிடுவார். எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். அது அது ஆசைப்படுறாரு, இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், நல்ல சிலைகளை வடித்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவார். அது மாதிரி அவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த ஒரு மலையில் வந்து நிறைய நல்ல நல்ல குவாலிட்டியாக உள்ள பாறாங்கற்கள் எல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, இந்த பாறாங்கல்லாம் நம்ம ஒரு நல்ல சிலையை வந்து செதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. உடனே போயிட்டு ஒரு பெரிய பாறாங்கல் பக்கத்தில் உட்கார்றாரு. உட்காந்து, நான் வந்து உன்னைய வந்து அழகான நல்ல தெய்வ சிலையாக வடித்து தரேன். நான் அடிக்கும்போது கொஞ்சம் உளியில் அடிப்பேன். அடித்து உன்கிட்ட இருக்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செதுக்கி 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 எடுத்துருவேன். உனக்குள்ளே இருக்க தெய்வ சிலையை நான் அழகாக வடிச்சிருவேன். அந்த கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்னு சொன்னிச்சு. அந்த பாறாங்கல் உளி எடுத்து நல்லா ஒரு அடி போட்டிருக்காரு, ஒரு 2 அடி போட்டிருக்காரு, டங்குன்னு. அதால் வலி தாங்க முடியல, உருண்டு ஓடிடுச்சான் அவர்கிட்டேருந்து. ஐயோ, என்னால் வலியெல்லாம் தாங்க முடியாது, நீங்கள் வந்து என்னை வந்து எதுவும் பண்ணவே வேணாம், நான் தெய்வ சிலையாகவே ஆக வேணாம், இவ்வளோலாம் என்னால் வலி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு உருண்டு ஓடி போச்சான். சரி, என்ன பண்ணுறது? ஆனால் இவருக்கு கண்டிப்பாக அந்த கல்லில் ஏதாச்சும் ஒரு குவாலிட்டியான அந்த மலையில் செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் இன்னொரு பாறாங்கல் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. நல்ல கல், அதுவுமே இங்கே நடந்ததெல்லாம் அதுவுமே பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இருக்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கொஞ்ச நேரம் உளியில் அடித்து செதுக்கி எடுத்துடுறேன், கொஞ்ச நேரம் வலிக்கும், அதை மட்டும் பொறுத்துக்கோ, உங்ககிட்ட இருக்க அழகான தெய்வ சிலையை நான் வெளியில் கொண்டு வரேன்னு சொன்னாராம். அந்த கல் ஓகே, நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணியிருக்கு. உளியில் அடின்னு அடித்து இருக்கிற எல்லா தேவையற்ற அந்த பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கிறாரு. அந்த பாறாங்கலுக்குள்ளேருந்து அழகான ஒரு தெய்வ சிலை வந்துருச்சு. அந்த பாறாங்கல் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்குச்சான். ஏன்னா அதுக்கு தேவை என்னென்னா, அது டிசைட் பண்ணிடுச்சு, நம்ம ஒரு தெய்வ சிலையாக மாறணும்னு அது டிசைட் பண்ணிடுச்சு. அதனால் அதுலேருந்து வெளியில் அது தெய்வ சிலையாக வந்துச்சான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ரிஷி வந்துட்டு பாறாங்கலுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, ரொம்ப நன்றி, நீ இவ்வளோ நேரம் என்னோட இதெல்லாம் பொறுத்துக்கிட்ட, நீ ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேறு ஊருக்கு போயிட்டார். வேறு ஒரு பாறாங்கல் வேறு ஒரு விஷயத்தை தேடி அவர் போயிட்டார். மறுநாள் காலையில் அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்துட்டு அந்த பாறாங்கல்ல வந்து பார்க்குறாங்க. அந்த பக்கம் போகிற வர்றவங்களாம், திடீர்னு ஒரு சிலை இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்மலாம்? ஜஸ்ட் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஒரு சிலை இருக்குது, என்ன பண்ணுவீங்க? திடீர்னு வந்துடுச்சு, அவ்வளோதான், கோயில் கட்டணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சிலைக்கு வந்து அழகான ஒரு கோவிலை கட்டுறாங்க, கோபுரம் கட்டுறாங்க, கர்ப்பகிரகம் கட்டுறாங்க. அதில் கொண்டு போய் அந்த சிலையை உள்ளே வச்சுட்டு கண்ணு திறக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் வந்து தீபாராதனை, எல்லா அபிஷேகமும் நடக்குது அந்த கல்லுக்கு, நெய் அபிஷேகம். அது இது வரைக்கும் சந்தோஷப்படாத அளவுக்கு அந்த கல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா தெய்வமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா பூஜையும் முடிஞ்சுட்டு சூரத்தேங்காய் உடைக்கிறதுக்கு கல் தேடுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம், ஏதாவது ஒரு கல்லை தூக்கி வச்சு சூரத்தேங்காய் உடைக்கிறதுக்கு சாமி பக்கத்தில் வைக்கணும். ஃபஸ்ட்டு தப்பிச்சு போச்சு இல்லை, உருண்டு போச்சு இல்லை, நான் வலியை தாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு டெய்லி இப்போ சூரத்தேங்காயில் அடி வாங்கிட்டு இருக்குது. அந்த ரிஷி சொன்ன மாதிரி ஒரு 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 அரை மணி நேரம் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்நேரம் அது தெய்வ சிலையாக உள்ளே இருந்திருக்கும். அது வலியை தாங்கிக்கிறதுக்கு அது தயாராக இல்லை, அது டிசைட் பண்ணலை, நம்ம என்னவா ஆகணும்னு அது டிசைட் பண்ணலை. அதனால் இன்றைக்கி காலம் ஃபுல்லாக சூரத்தேங்காயில் அடி வாங்கிட்டுருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல ரிஷின்னு சொன்னது நம்ம மாஸ்டரை. எத்தனை தெய்வ சிலைகளை வடித்து உட்கார வச்சுருக்காருன்னு பாருங்கள், இன்க்ளூடிங் மீ. இதை வந்து நான் ரொம்ப அப்படியே வந்து இதுவாக சொல்லணும், பெருசுப்படுத்தி சொல்லணும், முகஸ்துதிக்காக சொல்லணும் அப்படிலாம் இல்லை. என் மனசுலேருந்து வர்றது இந்த விஷயங்கள். நான் எப்போவுமே வந்து இந்த கதையை ஞாபகம் வச்சுருக்க மாட்டேன். பட் உள்ளே வந்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துடும், மாஸ்டர் பார்க்கும்போது அந்த சிற்பி இவர்தானா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது வந்துடும். இந்த இடத்துல வலின்னு நான் சொன்னது, ஒரு சிலருக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கலாம். இப்போ கூட நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம், எப்படா ஃபீஸ் கட்ட போகிறோம் அப்படின்னு. ஸோ அது ஒரு வழி தான். அதே மாதிரி வீட்டில் பர்மிஷன்ஸ் சில பேருக்கு கிடைக்காது, அது ஒரு வழி தான். சில பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு கிளாஸ் நீ போறியா, இதெல்லாம் ஒரு மேஜிக்கா, இதெல்லாம் சுத்த ஹம்பக்கு, நம்பாதான்னு சொல்கிறதுக்குனே ஒரு குரூப் இருக்கும்.
ஸோ அது ஒரு வழி தான். இந்த எல்லா வழிகளையும் தாண்டி நீங்கள் எல்லாரும் தெய்வச்சிலையாக கண்டிப்பாக மாறிடுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.